எங்கெல்லாம் திணிப்பு அடக்குமுறை தொடங்குகிறதோ அங்கு எதிர்ப்பு கிளம்பும் என்பது உண்மை. அந்த வகையில அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு கடுமையான எதிர்ப்பாக மட்டுமல்லாமல் மொழி போராகவும் வெடித்து பலர் தங்களோட உயிரை இழந்திருக்காங்க. தமிழ் காக்கும் மொழி போரில் மாணவர்கள், இளைஞர்கள் என இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி சிறை தண்டனை பெற்றும் தீக்குளித்தும் விஷமருந்தியும் குண்டடிப்பட்டும் பலியான தமிழர்கள் பல பேர் உண்டு. தமிழுக்காக குழந்தைகளுடன் 73 பெண்கள் சிறை சென்றுள்ளனர். இப்படி தமிழ் மொழிக்காக நம் முன்னோர்கள் செய்த தன்னலமற்ற உயிர் தியாகத்தை, பங்களிப்பை நினைவு கூறும் நாளாக மொழிப்போர் ஈகிய நாள் என்று ஜனவரி 25ஆம் நாள் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிராக பல்வேறு காலகட்டங்களில் எதிர்ப்பு போராட்டம், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மொழிப்போர் நடைபெற்றுள்ளது. இதுவரை தமிழ்நாட்டில் 4 மொழிப்போர் நடந்துள்ளது. முதல் மொழிப்போர் 1938ஆம் ஆண்டில் நடைபெற்றது. கடைசி மொழிப்போர் 1986ஆம் ஆண்டு 140 நாட்கள் நடைபெற்றுள்ளது. அப்படி அந்த 4 மொழிப்போர் எந்தெந்த காலகட்டங்களில் யார் யாரால் நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது, எத்தனை பேர் மொழிக்காக, தமிழுக்காக தங்களின் இன்னுயிரை நீர்த்தனர் என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாருங்கள் வரலாற்றினை சற்று புரட்டி பார்ப்போம். முதல் மொழிப்போர் இது நடைபெற்ற காலகட்டம் 1938 முதல் 1940 வரை. அதாவது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்ட வரைவுப்படி நாடாளுமன்றத்தில் ஆட்சி மொழி சட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்தி மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அந்த தீர்மானம் மூலம் இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி என சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் தொடக்கம் முதலே இந்திக்கு தமிழகத்திலிருந்து எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் இருந்தன. 1937ஆம் ஆண்டில் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்த பிறகு சி. ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராக பதவியேற்றார். பதவியேற்ற சில நாட்களில் நடந்த கூட்டத்தில் கட்டாய இந்தி பாடம் குறித்து அவர் பேசினார். 1938 ஏப்ரல் 21ஆம் நாளில் முதலாக பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக இந்தியை கற்பிப்பதற்கு ராஜாஜி ஆணையிட்டார். இதனை எதிர்த்து பெரும் போராட்டங்களை தமிழ் இயக்கங்களும், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் மற்றும் மறைமலை அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், கு. அப்பாதுரை, முடியரசன், லக்குவனார், கி. ஆ. விஸ்வநாதம் உள்ளிட்ட தமிழறிஞர்களும் தலைவர்களும் இணைந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். தொண்டர்களும் தலைவர்களுமாக பல்லாயிரக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னைதான் அதன் மையமானது. சென்னையிலேயே அதிக அளவிலான போராட்டங்கள் நடந்தன. அறிஞர் அண்ணா, பெரியார் போன்றோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். மூவலூர் ராமாமிர்தம் நாராயணி, வ.ப. தாமரைக்கனி, முன்னகர் அழகியார், டாக்டர் எஸ். தர்மம்மாள், மலர் முகத்தம்மையார், பட்டம்மாள், சீதாம்மாள் உள்ளிட்ட பெருமளவிலான பெண் தலைவர்களும் மொழிப்போரில் கலந்து கைது நடவடிக்கைக்கு உள்ளாகினர். பெரியாரின் வழியில் அன்னை மீனாம்மாள் மற்றும் தந்தை சிவராஜ் போராட்டங்களை ஆரம்பித்து தலைமை தாங்கி வழிநடத்த ஆரம்பித்தனர். இவர்களின் பின்னால் இந்தி எதிர்ப்பு போரில் பல்லாயிரம் இளைஞர்கள் கலந்து கொண்டு சிறை சென்றனர். தமிழகமே மொழி போராட்டத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தது. தொடர்ந்து இந்திக்கு எதிராக மறியல் போராட்டங்கள் நடந்த நிலையில் 1940ஆம் ஆண்டு பிப்ரவரியில் கட்டாய இந்தியை கைவிடுவதாக அரசு அறிவித்திருந்தது. இந்த போராட்டத்தின் போது நடராசன், தாளமுத்து ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிரிழந்தனர். முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மட்டும் 73 பெண்கள் மற்றும் அவர்களுடன் 32 குழந்தைகளும் சிறைக்கு சென்றுள்ளனர். தமிழ் மொழி உரிமைக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு பல அரசியல் தலைவர்கள், தமிழறிஞர்கள் எல்லாம் சென்று அஞ்சலி செலுத்தும் இடம் தமிழ் போராளிகளான நடராசன், தாளமுத்து ஆகிய இருவரும் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள ராயபுரம் மூலக்கொத்தளம் சுடுகாடுதான். இங்கு பெண் போராளிகளின் கல்லறைகளும் உள்ளது. 300 ஆண்டுகள் பழமையான இந்த சுடுகாட்டில்தான் தமிழ் உரிமைக்காக போராடிய பல தமிழ் போராளிகள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எப்போதும் மொழிப்போர் தியாகிகள் தினமென்றால் நடராசன், தாளமுத்து பெயர் அதிகம் பேசப்படும். அது ஏன் என்பதை பார்க்கலாம். களத்தில் இறங்கி போராடி சிறை சென்று தாக்குதலுக்குள்ளாகி உயிர் நீத்தவர் இள நடராசன். இவர்தான் முதல் மொழிப்போரின் முதல் உயிர் நீத்த தியாகி. தமிழ் வீரன் நடராசன் அவர்கள் 1919ஆம் ஆண்டு சென்னை பெரம்பூர் போர்த்துகீசியர் தெருவைச் சேர்ந்த கே. லட்சுமணன், குப்பம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரு வீட்டிற்கு ஒரே மகன். இவரும் இவரோட தந்தையும் தச்சு வேலை செய்து வந்தார்கள்.
இந்தி திணிக்கப்படுவதற்கு எதிரான போராட்டத்தில் பங்கெடுத்த நடராஜன் சென்னை இந்து தியாலஜிக்கல் பள்ளியின் முன்பு நடந்த மறியல் போரில் பங்கேற்று 5/12/1938 அன்று கைது செய்யப்பட்டார். நீதிமன்றம் நடராஜனுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும் 50 ரூபாய் தண்டனையுமா வழங்கியது. நடராஜன் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்ட நடராஜனுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. பிறகு சிறைப்பட்ட சில நாட்களில் கடும் வயிற்று வலியும் ஏற்பட தொடங்கியது. மேலும் சிறைப்பட்ட 3 வாரத்திற்குள் கீழுதட்டில் ஒரு பெரிய கொப்பளம் ஒன்று உருவாகுது. இதனுடைய விளைவாக சிறைப்பட்ட 20 நாட்கள் கழித்து டிசம்பர் 26ஆம் தேதி சிறை மருத்துவமனையிலேயே உள்நோயாளியாக நடராஜன் சிகிச்சை பெற்றார். சிறைத்துறையின் அலட்சியம் காரணமாக நடராஜனுடைய உடல் மேலும் மோசமாகுது. அரசின் மருத்துவ சிகிச்சையில் உடல்நலம் முன்னேற்றம் ஏற்படவில்லை. பல்வேறு தலைவர்கள் நடராஜனை விடுதலை செய்ய கோரி கோரிக்கை வைத்த போதும் ராஜாஜி அரசு மனிதாபிமானத்தோடு விடுதலை செய்ய மறுத்துவிடுது. இறுதியில் உயிருக்கு போராடிய நேரத்தில் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக நடராஜன் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் விடுதலை செய்வதாக ஒரு நிபந்தனை விதிக்கிறது அரசு. உடல் நலிந்து உயிர் போனாலும் தமிழுக்கு மண்டியிடுவேனே தவிர ஒருபோதும் ராஜாஜியிடம் மன்னிப்பு கேட்டு மண்டியிட மாட்டேன் என்று கூறி, தான் இறந்தாலும் அதை பற்றி தனக்கு கவலை இல்லை என்று கூறி நடராஜன் 15/1/1939 பகல் 2:45 மணிக்கு பொங்கல் நாளில் மருத்துவமனையிலேயே இயற்கை எழுதினார். அரசு பொது மருத்துவமனையில் இருந்து காரில் வைத்து கருப்பு கொடிகளுடன் பெரும் ஊர்வலமாக கந்தசாமி கோவில் தெரு, தேவராஜ முதலி தெரு, தங்கசாலை வீதி, கொத்தவால் சாவடி, பிராட்வே, போர்ச்சுகீஸ் வீதி, 7 கிணறு முதலிய தெருக்களின் வழியாக நடராஜனின் இல்லத்தில் முடிவுற்றது. மொழிப்போரின் தலைமகன் நடராஜனின் இறுதி ஊர்வலம் 16/1/1939 காலை 9 மணிக்கு தொடங்கியது. இந்த ஊர்வலத்தில் டாக்டர் தர்மம்மாள், மீனம்மாள், சிவராஜ், புஷ்பவதி அம்மாள், பட்டம்மாள், நாராயணி அம்மாள் முதலிய நூற்றுக்கணக்கான பெண்மணிகளும் தோழர்கள், ராவ் பகதூர், VPS மணியர், NV நடராஜன், CN அண்ணாதுரை, பொன்னம்பலனார் உள்ளிட்ட ஏராளமான முன்னணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 10,000 பேர் கலந்து கொண்ட இந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி இருந்தனர். ஊர்வலம் 1/2 மைல் நீளத்திற்கு மேல் இருந்தது. இந்திய எதிர்ப்பு முழக்கங்களை முழங்கிக் கொண்டு மூலக்கொத்தளம் மயானத்தை அடைந்து மொழிப்போரின் தலைமகன் நடராஜனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவரை அடுத்து தமிழ் வீரன் தாளமுத்து அவர்கள் பள்ளிகளில் கட்டாய இந்திக்கு எதிரான மொழி போராட்டத்தில் நடராஜன் மறைந்த 2 மாதங்களில் தாளமுத்து என்ற இளைஞரும் தியாகியானார். மறியல் செய்ததற்காக 6 மாத கடுங்காவலும் 15 ரூபாய் தண்டனையும் பெற்றிருந்த தாளமுத்து சிறைப்பட்ட 3 வாரங்களுக்குள் 13/9/1938 அன்று காலமானார். பொது மருத்துவமனையிலிருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தாளமுத்துவின் முதிய பெற்றோரும் இளம் மனைவியும் அழுது புரண்ட காட்சி அனைவரையும் அங்கு கலங்க வைத்தது. மறியல் களமான இந்து தியாலஜிக்கல் பள்ளியை தாண்டி ஊர்வலம் சென்றபோது பேராரவாரம் ஏற்பட்டது. மூலக்கொத்தளம் இடுகாட்டில் நடராஜனின் சமாதிக்கு அடுத்து தாளமுத்து புதைக்கப்பட்டார். அண்ணா, NV நடராஜன், பாசுதேவ் ஆகியோர் உணர்ச்சிமிகு இரங்கல் உரையாற்றினர். நடராஜன் தாளமுத்து மரணத்தை எனது அண்ணன் தம்பி இறந்தனர் என்றே கருதுகிறேன் என்று உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டார் அறிஞர் அண்ணா. நடராஜன், தாளமுத்து என்ற இரட்டை பெயர்கள் தமிழ் உணர்வு கொண்டோரின் மனதில் நீங்கா இடம் பெற்றது. காவல்துறை சித்திரவதைக்கு ஆளாகி நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள் பலர். அப்படி இறந்தவர்களில் முக்கியமானவர்கள்தான் பெண் போராளிகளான பத்மாவதி மற்றும் தனலட்சுமி. 1938 இந்தி எதிர்ப்பில் தனித்தமிழ்நாடு கேட்டு தமிழ் வாழ்க சேலை கட்டியதற்காக கைது செய்யப்பட்ட பத்மாவதி காவல்துறையினரால் துன்புறுத்தப்பட்டு உயிர் துறந்ததாக மூலக்கொத்தளம் சுடுகாட்டில் உள்ள அவரது கல்லறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு போராளியான தனலட்சுமி 1948 ஆண்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது காவல் லாரியில் ஏற்றிச் சென்று 40 மைலுக்கு அப்பால் திரும்பி வரவே முடியாத அளவுக்கு தொந்தரவு செய்துவிட்டு CID போலீஸ் வந்தது. இதனால் கருச்சிதைவு ஏற்பட்டு நோயுற்று அதே காரணத்தால் உயிர் துறந்தார் என அவரது கல்லறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1967 ஆண்டு அமைந்த அண்ணாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த முதல் தலித் பெண் அமைச்சரும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முன்னின்றவருமான அன்னை சத்தியவாணி முத்துவின் கல்லறையும் இதே மூலக்கொத்தளம் சுடுகாட்டில்தான் உள்ளது. 1939 ஆண்டு செப்டம்பர் 1 தேதியன்று 2வது உலகப் போர் தொடங்கியது. செப்டம்பர் 3 இங்கிலாந்து போர் பிரகடனம் செய்தது.
பிரித்தானிய இந்தியாவின் ஆட்சியாளர்கள் 2ஆம் உலகப் போரில் இந்தியர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தீர்மானத்தின்படி இங்கிலாந்தை ஆதரிக்க முடியாது என்று காங்கிரஸ் மகாசபை தீர்மானம் நிறைவேற்றி பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்பியது. அதனால் இந்தியாவில் பல மாகாணங்களில் இருந்த காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகியது. அதன்படி ராஜாஜி அமைச்சரவை 1939ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பதவி விலகியது. இதனால் சென்னை மாகாணத்தில் ஆளுநர் ஆட்சி நிறுவப்பட்டது. அக்டோபர் 31, 1939 அன்று ஈ.வே. ராமசாமி ஆளுநரை அணுகி சென்னை மாகாணத்தில் கட்டாய இந்தி திணிப்பு அரசாணையை திரும்பப் பெறுமாறு கோரிக்கை வைத்தார். பிப்ரவரி 21, 1940 அன்று சென்னை மாகாண ஆளுநர் எஸ்கின் பிரபு இந்தி மொழி கற்பது கட்டாயமில்லை என்றும் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் இந்தி மொழி கற்கலாம் என அரசாணை வெளியிட்டார். இதுதான் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு. மேலும் இது பிரிட்டிஷார் காலத்திலேயே ஏற்பட்ட எதிர்ப்பு. அடுத்து 2ஆம் மொழிப்போர். இதனுடைய காலகட்டம் 1948 முதல் 1952 வரை. 1948ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மீண்டும் இந்தி கட்டாயமாக்கப்படுவது குறித்து சென்னை மாகாண அரசு அறிவித்தது. முதலில் சென்னை மாகாணத்தில் இருந்த இப்போதைய ஆந்திரா, கேரளா, கர்நாடக பகுதிகளில் இந்தி கட்டாயம் என்றும் தற்போது தமிழ்நாடு இருக்கக்கூடிய பகுதிகளில் விருப்ப பாடம் என்றும் அறிவிக்கப்பட்டது. பிறகு தமிழ்நாட்டிலும் கட்டாய பாடமாக்கப்பட்டது. கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் முடிவில் 1950 இந்த ஆணை விலக்கிக் கொள்ளப்பட்டது. அடுத்து 3ஆம் மொழிப்போர். இதனுடைய காலகட்டம் 1965 50 நாட்கள் நடந்தது. இந்தி பேசாத மாநிலங்களின் மக்களுக்கு உறுதியளிக்கும் வகையில் 1963 கொண்டுவரப்பட்ட ஆட்சி மொழி சட்டத்தில் 1965க்கு பிறகும் இந்தியுடன் ஆங்கிலமும் ஆட்சி மொழியாக தொடரலாம் என்ற ஒரு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. தொடரலாம் என்று இருப்பதை தொடரும் என்று மாற்ற வேண்டுமென கோரப்பட்டது. இரண்டின் பொருளும் ஒன்றுதான் என்று கூறினார் பிரதமர் நேரு. அப்படியானால் தொடரும் என மாற்றுவதில் என்ன தயக்கம் என கேள்வி எழுப்பினார் அறிஞர் அண்ணா. பல எதிர்ப்புகளை மீறி 1963 ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்தி எதிர்ப்புக்கான குரல்கள் ஆங்காங்கே ஒலித்த நிலையில் மொழிக்காக தீக்குளித்த உலகின் முதல் வீரர் கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்கள் ஆட்சி மொழியாக இந்தி அரியணையில் அமர்த்தப்பட்ட செய்தி அறிந்து சின்னசாமி வருந்தி தமிழை காப்பாத்துங்க ஐயா என்று அன்றைய முதலமைச்சர் எம். பக்தவத்சலத்திடம் காலில் விழுந்து கதறினார். அதனை அலட்சியமாக இடறி தள்ளி சென்று விட்டார் அன்றைய முதலமைச்சர். தமிழ் வாழ வேண்டும் என்று நான் சாகிறேன், இன்று நான் செய்த காரியம் நிச்சயம் வெல்லும் என்று கீழப்பழுவூர் சின்னசாமி தீக்குளித்து 25/1/1964 நாள் அன்று உயிர் நீத்தார். அடுத்து தமிழ்நாடு முழுவதும் மாணவர் பேரணி 25/1/1965 மாவட்டம் தோறும் நடந்தது. அப்போது மதுரை பேரணியில் மாணவர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட செய்தி கோடம்பாக்கம் சிவலிங்கத்தை சினம் கொள்ள வைத்தது. நாளைக்கு இந்தி ஆட்சி மொழியாக போகிறது, அன்று நமக்கு துக்க நாள் என கருப்பு சின்னம் அணிய போகிறேன் என்று போராட்ட களத்தில் குதித்தார். உயிர் தமிழுக்கு உடல் தீயிற்கு என சொல்லி இந்தி ஆட்சி மொழியாவதை கண்டித்து 26/1/1965 நாளன்று சிவலிங்கம் தீக்குளித்து உயிர் நீத்தார். இந்தி மொழியை திணிக்கும் மத்திய அரசு நடவடிக்கையை விருகம்பாக்கம் ரங்கநாதன் அவர்களை கொந்தளிக்க வைத்தது. தன்னை எரித்து கொண்டாவது தமிழை வாழ வைக்க விரும்பி 27/1/1965 இரவு 2 மணிக்கு தன்னுடைய உடலில் தீயிட்டு கொண்டு உயிர் நீத்தார். அமெரிக்க நியூயார்க் நகரில் கூடிய உலக நாடுகள் ஐநா அவை கூட்டத்தில் சிவலிங்கம் மற்றும் ரங்கநாதன் தீக்குளித்ததை பின்னணி பற்றி விவாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கீரனூர் முத்து அவர்கள் இந்தி திணிப்பை இனியாவது நிறுத்துங்கள் என முதலமைச்சர் எம். பக்தவத்சலத்திற்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு 27/1/1965 அன்று நஞ்சுண்டு உயிர் துறந்தார். சிவகங்கை ராஜேந்திரன் அவர்கள் இந்தி எதிர்ப்பு முழக்கத்துடன் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் 3000 பேருக்கு மேல் 27/1/1965 அன்று சிதம்பரம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். இந்த கூட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறையினர் கற்களை வீசி கலைக்க முடியாததால்
காவல்துறையும் இராணுவமும் வரவழைத்து துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் ராஜேந்திரன் அவர்களின் நெற்றியில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து பலியானார். இதில் பலர் காயமுற்றனர். சத்தியமங்கலம் முத்து அவர்கள் தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என குரல் எழுப்பினார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் மாணவர்கள் தாக்கப்படக்கூடாது, தமிழ் வாழ வேண்டும், தமிழினம் காக்கப்பட வேண்டும், அதற்காகத்தான் நான் தீக்குளித்தேன் என காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்து 18/2/1965 நாள் அன்று உயிரிழந்தார். மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களும் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக போராடினார்கள். அப்போது ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் என்ற தலைமை ஆசிரியரான இவர் மாணவர்கள் பங்கேற்கும் இந்தி எதிர்ப்பு ஊர்வலத்தை வழிநடத்தி சென்றார். அரசின் அடக்குமுறையும் தமிழ் உணர்வாளர்களின் உயிரிழப்பும் ஆசிரியர் வீரப்பனை பதற வைத்தது. இந்தி திணிக்கும் முறைகேடான அரசின் கீழ் ஆசிரியராக பணியாற்றுவது முறையற்றது என்று தீர்மானித்து கடிதம் எழுதிய ஆசிரியர் வீரப்பன் அவர்கள் 10/2/1965 நாள் பதிவஞ்சல் அனுப்பி மறுநாள் 11/2/1965 நாள் தன் உடலில் தீயிட்டு கொண்டு அன்று உயிர் நீத்தார். விராலிமலை சண்முகம் அவர்கள் தமிழினமே என் போன்றோர் உடலை பார்த்தாவது விழித்தெழு, தமிழ்த்தாயின் பாதம் இரத்தத்தால் கரைபடிந்துள்ளது, உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு 25/2/1965 நாள் அன்று நஞ்சுண்டு உயிர் நீத்தார். கோவை பீலமேடு தண்டபாணி அவர்கள் உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என கடிதம் எழுதி வைத்துவிட்டு 2/3/1965 நாள் அன்று நஞ்சுண்டு உயிர் நீத்தார். மயிலாடுதுறை சாரங்கபாணி அவர்கள் தமிழை பாதுகாக்கும் தீர்வு கிடைக்கவில்லையே என கவலைப்பட்ட நிலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து கொண்டு தமிழ் வாழ்க என்று உயிர் நீத்தார். ஜனவரி 26/1965 நாள், அதாவது குடியரசு நாள் முதல் இந்தி ஆட்சி மொழி என்று மத்திய அரசு அறிவித்தது. அதனால் தமிழகத்தில் அதற்கு முதல் நாள் 25ஆம் தேதி மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தி பாட புத்தகங்களை கொளுத்தினார்கள். தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என முழக்கமிட்டனர். மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள். தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று சொல்லியபடி சிலர் தங்கள் இறுதி மூச்சை விட்டனர். மாணவர்களின் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி விழுந்தது. அண்ணா தலைமையில் புதிய ஆட்சி அமைந்தது. அதன் பிறகுதான் 1967-68 இந்தியுடன் ஆங்கிலமும் இணை ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அப்போதைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. அதனை எதிர்த்து மாணவர்களும் மக்களும் தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். மக்களின் மும்மொழி கொள்கை குறித்த கவலைகள் நீங்காததால் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 23/1/1968 தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளுக்கு இடமளித்து இந்தி மொழியை அறவே நீக்கிட இந்த மாமன்றம் தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்தி மொழி பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார் அண்ணா. அடுத்து 4ஆம் மொழிப்போர். இதனுடைய காலகட்டம் 1986. 140 நாட்கள் நடைபெற்றது. 1986ஆம் ஆண்டு நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அதை இந்தி திணிப்பு என கலைஞர் எதிர்த்து போராட்டம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று வரை பல போராட்டங்கள் நடந்து வருகின்றன. ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு எதிர்க்கும் புதிய கல்விக் கொள்கையின் வடிவம்தான் மும்மொழி கொள்கை. ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் தவறு இல்லை, ஆனால் அதையே கட்டாயமாக்கப்படும் போதுதான் எதிர்ப்பு உருவாகிறது. இங்கு கற்றுக்கொள்வதற்கு எதிர்ப்பு இல்லை, திணிக்கப்படுவதற்கு தான். இந்தி திணிப்பு என்பது வெறும் மொழியினை பற்றிய செய்தி அல்ல. நம்முடைய கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, சந்தை, பண்பாடு என அனைத்துமே பறிபோகும். ஒரு மொழி திணித்தால் எந்த மொழி திணிக்கப்படுகிறதோ அந்த மொழிக்கு உரியவர்கள்தான் எல்லா நிலையிலும் ஆதிக்கத்தில் வருவார்கள். இதனால்தான் நம் முன்னோர்கள் நம் மொழிக்காகவும் நமக்காகவும் பலர் உயிர் துறந்துள்ளனர்.